இப்போ நம்ம உள்ளி குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு சட்டியை காய வச்சு எண்ணெய் காஞ்சது ஒரு 4 வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடணும். இந்த எண்ணெயோட நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து ஒரு பல்லாரி நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடணும். 2 தக்காளி பழம் வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடணும். தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இதை இறக்கி வச்சுட்டு வேற ஒரு சட்டி எடுத்து அடுத்து வைக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்க்கணும். வெந்தயம் பொடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சு வெங்காயத்தை எடுத்து சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துடணும். கருவேப்பிலை இதோட சேர்த்துடணும். 2 பச்சை மிளகாய் வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கணும். வதக்கி வச்ச தக்காளி வெங்காயத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிக்கணும். வச்ச தக்காளி இதில் சேர்த்துறணும். தக்காளி வந்து கொஞ்சம் சொரசொரப்பாக தான் அரைக்கணும். தேவைக்கு தக்கன புளிக்குழம்பு மசாலா கொஞ்சோண்டு சிக்கன் பொடி வேணும்னா இதில் கலந்துக்கலாம். இல்லை காயப்பொடி கொஞ்சம் இதில் சேர்த்துடணும். தண்ணி கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்துக்கணும். இந்த இவ்வளோ தண்ணி ஒரு புளியை ஊற வச்சு இதையும் சேர்த்து அரைச்சிடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஒரு கிண்ணம் தேங்காய் திருவிருக்கேன், அதையும் இந்த தேங்காய் கூட இந்த புளியும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. தேங்காவையும் இதில் சேர்த்துடணும். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நமக்கு உள்ளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.